குருஜி, ஒரு பெரிய மனுஷன் என்ன வாய்ஸ் டாக் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது அனுப்பியிருக்காரு. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். ஆமாம்மா. அவனுக்கு அண்ணன்னா நான் உனக்கு மாமா தானே! அது கரெக்ட் தானே! அதாவது நான் அந்த எஸ்எம்எஸ் போட்டதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இந்த உலகத்தில அன்புங்கிறது அல்லது உறவுங்கிறது அ ஒரு ரியாலிட்டியா இருக்கணும் அப்டிங்கிறது தான் என்னுடைய தாட். சும்மா வந்து ஆர்ட்டிஃபிஷியலா அல்லது வந்து ஏதோ வந்து கடமைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்றதே இல்ல. என்னோட ஒரே சம்பாத்தியம் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய உறவுகள் மட்டும்தான். பணம் காசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஓடுன்னு ஓடுறேன். என்ன மக்களே, ஆடியோ கேட்டிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ஸ் டாக் அனுப்பியிருக்கிறாரு. நிறையா மெசேஜும் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது மாமா அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு ரொம்ப ப்ரீசியஸான ஒரு வார்த்தை. அதாவது அம்மா கூட பிறந்த அண்ணனையோ தம்பியையோ தான் மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க தான் தாய் மாமன். தாய் மாமனுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது தவிர தன்னுடைய கணவனை தான் அதிகமாக மாமான்னு கூப்பிடுவாங்க. தெரியாத ஒரு நபரை மாமான்னு கூப்பிட்றதுக்கு பெண்கள் தயங்குவாங்க. உங்களுடைய பெரிய மனுஷன் இந்த மாமான்னு கூப்பிட சொல்லி ஏன் நிர்பந்திக்கணும்? அதே பெரிய மனுஷன் என்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என் மனைவி என்னை அண்ணான்னு கூப்பிடும்போது நான் உங்கூட அடிக்கொருக்கா ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த இடத்துல ஏப்பா உன் மனைவி என்னை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்க, நீ என்ன மச்சானோ மாமானோ கூப்பிடுன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? அதுதானே ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை மக்களே, என் மனைவி அப்படி யாரையும் நான் கூப்பிட்டதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவன் பல முறை அப்படி தான் கூப்பிடணுங்கிறது கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு. பல மெசேஜ்கள் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என் மனைவி இது சரியாக வராதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தையை கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவர் எப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்கிறத உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என் மனைவி ஒரு 2-3 நாள் பேசாமல் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே நம்ம விஜயராகவன் குட் மார்னிங்மா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. என் மனைவி குட் மார்னிங்ண்ணா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்குது. என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா, கால் பண்ணிட்டா, பேசலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு பாருங்க. எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா நீ பேசாம டெக்ஸ்ட் பண்ணாம இருந்ததுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? பார்த்து 10 நாள் கூட ஆகாத என் மனைவிகிட்டேயே இவர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா உள்ள இருந்த எத்தனையோ பெண்கள் கிட்ட இவர் எப்படியெல்லாம் பேசியிருப்பாரு. இவரே பேசி மாமானெல்லாம் கூப்பிட வச்சு கடைசியில் அதே மெசேஜ் அவங்க கிட்ட காட்டி கண்டிப்பாக த்ரெட்டன் பண்ணியிருப்பார் தானே. என் மனைவிக்கு ஏற்பட்ட சம்பவம் நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, என் மனைவி மாமான்னு கூப்பிடல, நான் உங்களை அண்ணானே கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன போட்டிருக்கான், ஓகே உனக்கு சரின்னு படுறத செய், பட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமா? என்ன ரிலேஷன்ஷிப் உங்க கூட மெயின்டைன் பண்ணணும் விஜயராகவன்? உங்களுடைய நோக்கம்தான் என்ன? அதுக்கப்புறம் 2-3 மெசேஜ் சேட் பண்ணியிருக்கிறாரு. என் மனைவி அண்ணான்னு கூப்பிட்றதுல ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் ரிப்ளை கொடுத்துருக்கான் பாருங்க. பப்ளிக்ல நீ என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கோ, மனசுக்குள்ள மாமான்னு நினைச்சுக்கோ. என்ன வார்த்தை மக்களே இது? இதோடைய உள்நோக்கம் தான் என்ன? இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு? இன்னமும் நிறையா ஆடியோ இருக்குது, நிறையா மெசேஜஸ் இருக்குது. அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஏன்னா யாராவது ஒரு நபர் கேள்வி கேட்டால் தான் இந்த மாதிரி நபர்களுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். இவனே மெசேஜை போட்டுட்டு அவங்களுக்கு எதிராக அந்த மெசேஜை இவனே பயன்படுத்திட்டு இருக்கான். ஒரு 10 நாள் கூட ஆகாத என் மனைவிகிட்டே இவ்வளோ பேசியிருக்கிறான் அப்படின்னா அவங்க கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற நபர்கள்கிட்டலாம் என்னென்ன